ஓயோ ரூம்ஸ்ன்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? எனக்கு என்னென்னமோ தோணுது. உனக்கு என்ன தோணுது? நான் சொல்ற கதையை கேட்டிங்கன்னா இவன் சொன்ன மாதிரி இனிமே உங்களுக்கு ஞாபகம் வராது. 2012 ஒரு 18 வயசு பையனுக்கு நிறைய கனவு இருக்கு, ஆனா பாக்கெட்ல பணமே இல்லை. அவன் பேரு ரித்திஷ் அகர்வால். ஒரு நாள் டிராவல் பண்ணும்போது ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றான். என்னன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்ற ஹோட்டல் எதுவுமே தரமாவே இல்லை. அப்போ அவன் நினைச்சான் சீப்பா இருக்க ஹோட்டல் ஏன் நல்லா இருக்க கூடாதுன்னு. அதோட ஆரம்பம் தான் ஓராவில் ஸ்டே. அதுதான் 2013 ஓயோ ரூம்ஸ் அப்படின்னு மாறிச்சு. ஒரே மாதிரியே ரூம், ஒரே மாதிரியே பெட், ஒரே மாதிரியே பாத்ரூம். இதோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒவ்வொரு சிட்டிலையும் சேமா இருக்கணும். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. இந்தியாவில் ஆரம்பிச்ச இந்த ஐடியா மலேசியா, சைனா, அமெரிக்கான்னு இப்போ 80+ நாடுகளை தாண்டி லட்சக்கணக்கான ரூம்ஸ்ங்களா இப்ப இயங்கிட்டு இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா ஓயோ அப்படிங்கிற ஐடியா ஹோட்டல்ஸை கட்டல, ஹோட்டல்ஸை ஒழுங்குபடுத்தி இருக்கு. இந்த ஒரு டீனேஜரோட ஐடியா வேர்ல்டுல இருக்க எல்லா ஹோட்டலையும் ஒரே செயின்ல இணைக்குது. அந்த பையன் என்கிட்ட சொல்றான், அந்த பையன் அப்படி என்ன ஓட்ட சொன்னான், இங்க மணி இல்லாதது ப்ராப்ளம் இல்ல, கிளாரிட்டி இல்லாம இருக்கிறது தான் ப்ராப்ளம்னு. ஸோ உன்னோட ப்ராப்ளம் என்னன்றத கவனி, அதுக்குள்ளேயும் ஒரு பிசினஸ் ஐடியா ஒளிஞ்சிருக்கும். சரி வாங்க நம்மளும் போயிட்டு நம்ம ப்ராப்ளம்ல இருந்து பிசினஸை கிரியேட் பண்ணலாம்.